ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் போயோவோட V10 மைக்கோட குயிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு புது கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் இந்த மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மைக்கை அமேசானில் 2200 ருபீஸ்க்கு வாங்கினேன். உள்ள பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெட் பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் சி டைப்க்கான சார்ஜிங் கேபிள், ஒரு டிரான்ஸ்மிட்டர் மைக், அண்ட் இந்த மைக்கில் ஒரு பவர் பட்டன் இருக்குது ஆன் பண்ணுறதுக்கு, அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளிப்பை வந்து 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பட்டன் ஆன் பண்ணுறேன். ப்ளூ லைட் எரியுது. இப்போ நான் கனெக்ட் பண்ணலை ரிசீவரோட. அப்புறம் ஒரு ரிசீவர், இந்த ரிசீவர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கலாம், சார்ஜிங் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த மைக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட ஆடியோ எல்லாமே என்னோடய மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான். இப்போ நான் போயோவோட மைக்கை வந்து என் மொபைலில் கனெக்ட் பண்ணி ஆடியோவோட குவாலிட்டி செக் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் என் மைக்கை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நான் இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணாமல் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் லைட் எரியும். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஒர்க் ஆகிறதுக்காக என்னோடய ரூமில் ஃபேன் போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபேனோட நாய்ஸ் கேட்குதா கேட்கலையா நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். எனக்கு இந்த மைக்கை பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மைக்கோட டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மீட்டர்ஸ் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். நீங்கள் டிரான்ஸ்மிட்டரை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக்கை 50 மீட்டர்ஸ் தள்ளியும் யூஸ் பண்ணலாம். ஒரு பிகினர் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் இந்த மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ரெண்டுத்துலேயுமே விற்கிறாங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள்.